ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். சாரிங்க, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த வின்டர் சீசனில் பயங்கரமாக அடிக்கடி கோல்ட் ஆகிடுது. நானும் இன்றைக்கி போட்டுடலாம் வீடியோ அப்படின்னு பார்த்தா இத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னும் சரியாகலை. இதுக்கு மேலே என்னால் லேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் எல்லோரும் என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்றைக்கி என் வாய்ஸ் பயங்கர கோளாறாக இருக்குது. அக்காவுக்கு பதில் அண்ணா வீடியோ பண்ண வந்துட்டாருன்னு நினச்சிடாதீங்க. நினச்சாலும் பரவாயில்ல, கேட்காம போயிடாதீங்க. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஹைப் பட்டன் இருக்கும், அதையுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் புண்ணியத்தில் இன்னும் 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 க்ளோஸான ஃப்ரெண்டு, பயங்கரமான பெஸ்டீஸு, அவங்களால கல்யாணம் பண்ணி கூட பிரிஞ்சே இருக்க முடியாதுன்ற பட்சத்தில் பெஸ்டிக்கு கல்யாணம் ஆன உடனே வேற வழியே இல்லாமல் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, கண்டிப்பாக உன் மச்சனை எனக்கு கரெக்ட் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணி உன்னோட வீட்டுக்கே நான் மருமகளாக வரனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுக்கிறா. அதுக்காக ஹீரோயின் என்னென்னலாம் பண்ணா, ஹீரோ ஹீரோயினை ஏன் எதுக்காக இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறான், அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று சேர்ந்தாங்க தான் ஸ்டோரி. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட பெஸ்டிக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துல ஹீரோயின் அடாவடியா உள்ள வரா. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ குரலை கொடுத்து வரும்போதே நம்ம பெஸ்டியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா, அவர் பதறி போயிடுறாரு. ஐயோ, இந்த ராட்சசி இங்க எங்க வந்தா அப்படின்ற மாதிரி. இதே இடத்துல தான் நம்மளோட ஹீரோவுமே இருக்காரு. ஹீரோ ஹீரோயின் வரும்போது யாருடா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பேனை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு டாக்டர், இவரோட பேரு ஜி. நம்ம ஹீரோயினோட பேரு நான்ஃபேங். நான்ஃபேங், நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள பதறாரு. அதுக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆமா நான் கூட மாப்பிள்ள சரியான பிளே பாய்னு கேள்விப்பட்டேன், பாவம் இந்த பொண்ணு லவ் பண்ணி கர்ப்பமாக்கிட்டாரு போல, அதனாலதான் இந்த பொண்ணு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுது அப்படின்னு அதுக்குள்ள கதை கட்டி பேச ஆரம்பிச்சுறாங்க. மாப்பிள்ளைக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. அடி கொப்பரை தேங்காய் மண்டையா, மரியாதையா வழியை விடு, எதுக்காக வழியை மறைச்சிக்கிட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பெஸ்டிய பாக்கிறதுக்காக போறா. மாப்பிள்ளைய பிடிச்சி தள்ள அவருக்கு கபாலமே கலங்கி போச்சு. 2 பேரும் மாறி மாறி, ஐயோ உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், இதுக்கப்புறம் உன்னை நான் எப்பயுமே பார்க்க முடியாதா, உன் மாமியார் வீட்டில் உன்னை எங்கேயும் வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க, உன்னை கொடுமைப்படுத்துவாங்க, உன் புருஷன் என்னை பார்க்கவே அலோவ் பண்ண மாட்டான் அப்படின்னு இவ கதறி கதறி அழுவுறா. ஃப்ரெண்டுக்காரியும் அதுக்கு மேலே அழறா. இன்னும் கேட்டா இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான். மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பார்க்கும் போது வயிறு எரியுது. அடி பாவி, அவ என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் இந்த நேரத்துக்கு, நீ கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறானா. அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா பார்த்து கைகொட்டி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே பெஸ்டியோட புருஷனும், டே அண்ணா தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுக்குறான். மாப்பிள்ளையோட அண்ணா தான் நம்ம ஹீரோவுமே உடனே அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்த உடனே, அடியே செம்ம ஃபிகரா இருக்கானே, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட கேட்கும் போது, இவர் என்னோட மச்சின அப்படின்னு உடனே, ஏய் எனக்கு சரியான ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணி நானுமே உன் வீட்லயே ஒரு மருமகளா வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட ஆச்சுதான் அப்படின்னு சொல்றா. அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் டி, அவன் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கானா, அது மட்டும் இல்லாம அவன் சாமியார் ஆகலான்னு இருக்கானா அப்படின்னு சொல்லும் போது, ஏய் என் அழகுலயும் என்னோட செக்ஸினஸ்லயும் உனக்கு நம்பிக்கையே இல்லையா என்ன, நான் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா செக்ஸியா இருக்க, எப்படியாவது அவனை மயக்கிடுவேன், நீ வேணா இப்பயே ஒரு சாம்பிள் பாக்குறியா அப்படின்னு சொல்றா. உடனே நேரா போயிட்டு அப்படியே மயங்கி விழற மாதிரி ஹீரோ மேல விழ போறா. இப்ப பாரு சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சிடுறான். அதோட ஹீரோயின் கண்ணு வெளிச்சு பார்க்கும் போது வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கா. என்னது இது, நம்ம சும்மா தானே மயக்கடிச்சு விழுறாம நடிக்கலான்னு நினைச்சோம், உண்மையாவே மயங்கிட்டனா தூங்கிட்டனா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட எழுந்துக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த ஸ்கிரீனை திறந்த பிறகுதான் அவளுக்கு தெரிய வருது அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்றது. ஹீரோ பார்த்த உடனே வழிய ஆரம்பிச்சிடுறா. ஐயோ நம்ம சும்மா நினைச்சதெல்லாம் உண்மையாவே நடந்துற போல இருக்கே, இவன் அப்பனா நம்மளை தனியா கூட்டிட்டு இங்க வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி இவ கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோ மொக்க பண்ற மாதிரி அவன் கையை உதறிட்டு, உனக்கு ஓகே நீ மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்ட அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறியா, எனக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அடப்பாவி,
என்ன பார்த்தே இவன் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டானே, நான் என்ன பார்க்கறதுக்கு நல்லா இல்லையா என்ன அப்படின்னு இவளுக்கே டவுட் வந்துடுது. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு உங்கள் வீசாட் நம்பர் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறான். இதுக்கு மேலேயும் இவ்வளோ பெரிய அசிங்கம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. உடனே பெஸ்டி ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணிவிட்டு அவன் உன்னை எதுனா புள்ளி பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது சேச்சே அப்படி எப்படி பண்ணிடுவான், என் அழகில் அவன் மயங்கிட்டான் அப்படின்னு ஹீரோயின் கதை விடுறா. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் தோணலையே, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பொண்ணுங்க கிட்டலாம் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறா. இதை பாரு, நீயே எதுனா கற்பனைலாம் பண்ணிக்காத, அவன் எனக்கு மயங்கிட்டான், இருந்தாலும் அதை ஓகேன்னு உடனே சொல்லிடுவாங்களா என்ன? ஸோ கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணு, நானும் வீட்டுக்கே மருமகளாக வந்துடுவேன், உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் ஓகேயா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறா. ஹீரோ வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இவன் நம்ம ஹீரோயின் இந்த சின்ன சின்ன ட்ராமாஸ்லாம் நடிக்கிறவ. உடனே போய் கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு, முதல்ல நம்ம போட்டு இந்த மாடர்ன் ட்ரெஸ் அவனுக்கு பிடிக்கல போல, அதனால நம்ம கொஞ்சம் கல்ச்சராக இருக்க மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு ஒரு கொடையும் தூக்கிக்கிட்டு வந்துட்டா. கண்டிப்பாக அவன் இதுக்கு மட்டையாகி ஆகணும் அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது அதுக்கு நன்றி கடனாக செஞ்சே ஆகணும், இல்லைன்னா என்னால் தூங்கக்கூட முடியாது. அதனால தான் என் கையாலேயே நான் இந்த கேக்கை குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், சாரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ 2 நர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தா அதே கியூவில் தான் நானும் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு அந்த கேக் கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு, இவ வாங்கிட்டு வந்து என்ன கரடா விடுறா பார் நம்ம டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அதை கேட்டு ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிச்சிடறா. அடி பாவீங்களா, உங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே இல்லையா, இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம கோவம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் கையால் பேக் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு டைம் இல்லை அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்னு தான் சொல்ல வந்தேன், என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு சரியாயிடுச்சுல்ல நீ கிளம்பு, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மொக்க பண்ணிட்டு கிளம்பிடுறான். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு நெஞ்சு படப்படன்னு வருது, அப்பப்போ நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நீங்கள் உங்கள் வீசாட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எதனா பிரச்சனைனா அப்பப்போ நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன பிரச்சனையோ அதுக்கான டாக்டரை நீ பார்த்தீங்கன்னா போதும், இந்த டிபார்ட்மெண்ட் நான் கிடையாது, கிளம்புறியா? இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து மொக்க பண்ணிட்டு கிளம்பி விட்டுறான். இருந்தாலும் உன்னை இப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு ஒரு டெலிவரி பாய் ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை இடித்து ஹீரோ கையில் விழுந்துடுறா. ஒரே ட்ரிக்கை எத்தனை வாட்டி தான் நீ திரும்ப திரும்ப பண்ணுவ, சீரியஸாக எனக்கு உன் மேலே துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு மொக்க பண்ணிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்கிறான், அட போடா, நானே திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரே ட்ரிக்கை பண்ணி மொக்க வாங்குவேன்னா என்ன, இந்த வாட்டி என்னோட பிளானே வேற, இதுக்காக நீ வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அந்த பிரேஸ்லெட்டை உருவிட்டு இருக்கா. ஹீரோ காரில் ஏறின உடனே பார்க்குறான், இருந்தாலும் அதுவாகவே என்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக இருக்கா. இவனுக்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் தான் அதை திருடிட்டான்னு. பெஸ்டியை பார்க்கறதுக்காக ஹீரோயின் போகிறா. அங்கே போனால் இவ காட்டு திணி தின்றா. என்னடி ஆச்சு, ஏண்டி பசியில் உன்னை பட்னி போட்டுட்டாங்களா என்ன, உன் மாமியார் வீட்டில் கொடுமை பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. ஆமாண்டி கொடுமை தான் பண்ணுறாங்க, நம்மலாம் டெசர்ட் சாப்பிடுவோம் பார்த்தியா, அவ்வளோண்டு கப்பு இருக்குமே, அந்த கப்பில் தான் சோறே திங்கணும்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் சாப்பிடவே கூடாது, இதில் என்னோட மச்சனை வேற ஒரு டாக்டரா, அவன்கிட்ட ஐயோ என்னால் முடியலடி, என்னால் இதெல்லாம் சாப்பிடாம உயிர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பேய் மாதிரி தின்னுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் ஐயோ என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, கண்டிப்பாக உன்னோட வீட்டுக்குள்ளே நான் வந்துடுவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க 3 பேரையும் புள்ளி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட அத்தை வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னும் ஃப்ரெண்டுக்காரி இப்போதான் ஊரெல்லாம் சுற்றிட்டு லேட்டாக வராங்க. அந்த அத்தைக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, கல்யாணம் ஆன பொண்ணு இவ்வளோ நேரம் ஊர் சுற்றிட்டு இப்போ தான் வர அப்படின்னு சொல்லும் போது கூடயே அந்த அத்தைக்காரி அவள் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவளோட பேர் வந்து சார்மி. இவ வந்துட்டு எப்படா இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு தோன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு தான் நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்கிறது, கண்டவங்களெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தா எங்கள் குடும்பமானம் தான் போகுது அப்படி இப்படின்னு சொல்லி அத்தைக்காரி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, ஹீரோயினுக்கு
எனக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்க ஒன்னும் என் ஃப்ரெண்டுக்கு மாமியார் கிடையாது, நீங்க ஜஸ்ட் கெஸ்டா வந்திருக்கீங்க, கெஸ்டா வந்துட்டு என்ன வேலை பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது சான்மிக்கு கோவம் வந்துடுது. என்னது நாங்க கெஸ்டா? சரி ஓகே நாங்க கெஸ்ட், ஆனா நீ யாரு, நீ எதுக்காக இங்க வர அப்படின்னு சொல்லி கோவப்படுறா ஹீரோயின் மேல. இது வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல, நான் 5 பிளாக் பெல்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறா. அவ பயந்துடுறா. உடனே பெஸ்ட் என்ன சொல்றானா, ஏ வேணாடி, என் மாமியார் வீடு, எதுனா பிரச்சனை ஆயிட போது, தயவு செஞ்சு சும்மா இரு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. கரெக்டா அப்பதான் ஹீரோவோட அம்மா, அதுக்கப்புறம் பெஸ்டியோட புருஷன் எல்லாரும் அங்கே வராங்க. வந்த உடனே என்ன பிரச்சனை, எதுக்காக நீ வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அத்தைக்காரிக்கிட்ட கேட்கும் போது, உன் மருமகளுக்கு ஒழுக்கமே இல்லை, அவள் ஃப்ரெண்டை வேற கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பஜாரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்துட்டு நம்ம பெஸ்டியோட புருஷன் இருக்கான் இல்லையா, என்ன டார்லிங் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, உன்னோட கசன் தான் என்ன அடிக்க வந்தா, என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்ணா, என்னை காப்பாத்துனா அப்படின்னு சொல்கிறா. அப்போ மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஜஸ்ட் கெஸ்டாக தான் இங்கே வந்திருக்க, என் மருமகளுக்கு ஒழுக்கம் இருக்கா இல்லையா, அவள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவ, அவள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. நீ வந்தியா சாப்பிட்டியா இங்கேருந்து கிளம்புனியான்னு இரு, இதுக்கு மேலேயும் என்னோட மருமகளை எதுனா குறை சொல்லினா இதுக்கப்புறம் இங்கே வீட்டு பக்கமே வராது அப்படின்னு அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு வரப்போகிற மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை சைட் அடிக்கிறா. ஹீரோவும் அப்படியே வந்து ஹீரோயினை திரும்பி முறைச்சிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் மாமியார் தான் ரொம்ப நல்ல மாமியார் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்து போடுறாங்க. பக்கத்துல இருக்க ஹீரோயினோட கையை பிடிச்சி, இது எனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இதை என்னோட கிஃப்டா வச்சுக்கோ, நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு போட்டு விடுறாங்க. அதெல்லாம் பார்த்த அத்தைக்காரிக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். இதை பார்த்து எல்லாரும் செம ஷாக்கு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் வளையல் போட்ட நேரம் அவளும் என் வீட்டுக்கு மருமகளா வந்துருவாளோ, அந்த நல்லது நடந்துருமோ, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவளை தனியா கூட்டிட்டு வந்து பேசலாம் அப்படின்னு வரதுக்குள்ள ஹீரோயின் சொல்றா, ஐயோ எல்லாரும் எதிர்க்கையும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க, எனக்கு புரியுது, நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்காக அப்படின்னும் போது, ஆமா நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கழுத்துல ஒரு மொத்தம் கொடுத்துறான். ஆனா அடுத்த செகண்டே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ ஓப்பன் மைண்டடா இருப்ப அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு ஓப்பன் மைண்டடா இருப்பேன்னு எனக்கு தெரியல, உன்னை யாரு இப்படி எதனா பண்ணாலுமே சைலண்டா இப்படிதான் நின்றுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அசிங்கப்படுத்துறான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நீங்க ஒரு ஆம்பளை, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, நான் ரொம்ப வீக்கா இருப்பேன், என்னால உங்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனாலதான் நான் சைலண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 பிளாக் பெல்ட் வாங்கினேன்னு சொன்னா, இப்போ வந்து அப்படியே இரும்பி சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதை பாரு, நீ யாரு, எப்படிப்பட்டவ, எந்தெந்த சீனுக்கு எப்படியெல்லாம் மூஞ்ச மாத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, மரியாதையா வந்து என்னோட பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இவெல்லாம் என்னவோ சாமியார் ஆகணும் அப்படின்னு சொல்றான், ஆனா இவ்வளவு மோசமா பேசுறான், அடுத்தவங்களை இவ்வளோ ஹர்ட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கோவம் தான் வருது ஹீரோ மேல. உடனே என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாருங்க, எனக்கு ஒண்ணுதான் தேவை, உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவை, ஒரே 1 மாசத்துக்கு மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டா நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு. எங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு ஒருத்தன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, அவன் ரொம்ப மோசமானவன், அது மட்டும் இல்லாமல் பொம்பளை பொறுக்கி, அதனால நீங்கள் வந்துட்டு எனக்கு 1 மாதம் மட்டும் பாய் ஃப்ரெண்டாக நடிச்சிங்கன்னா எப்படியாவது அவனை நான் கழட்டி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்கு என்ன சூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். பணக்காரனா இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி பொண்டாட்டி சொன்னா, அது மட்டும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக என்னை தொல்லை பண்ண மாட்டீங்க, சொன்ன மாதிரி நீங்களே 1 மாதத்தில் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே கூட சேர்க்க மாட்டுறாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்னை கொடுமைப்படுத்துறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு சீனை போட்டுட்டு இருக்கா. இதற்கெல்லாம் நான் ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டு, எதை வச்சு நீ நம்புற அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி பயங்கர கோவமாக பேசுகிறான். ஹீரோயினுக்கே ஒரு நிமிஷம் பயமாயிடுது. ஐயோ சடனாக ஏன் இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்கா. ஒட்டு கேட்டுட்டு இருந்த பெஸ்டியோட புருஷனும் நேராக உள்ள வந்து விழுறாங்க. கதவு திறந்துக்குச்சு போல. ஐயோ மானம் போச்சு அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ரொம்ப கோவமா,
இதை பாரு, என்னை விட்டு தள்ளிடு, அதுதான் உனக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி ஒரு இழுத்து தள்ளி விடுறானா ஹீரோயினுக்கும் பெஸ்டிக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. பொண்டாட்டி கோச்சுக்கிட்டதை பார்த்த உடனே புருஷன்காரன் கதறான், ஐயோ அம்மா, என் அண்ணங்காரன் பண்ணதுக்கு தயவு செஞ்சு நீ என்ன பனிஷ் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பியும் ஒண்ணுதான், போடா சரிதான், எனக்கு என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறா. அதுக்குள்ள நம்ம ஆஸ்கர் நாயகி ஐயோ மான போச்சு, மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுது டிராமா பண்ணிட்டு இருக்கா. பெஸ்டியோட புருஷன்காரனுக்கு ஐயோ எப்படா என் பொண்டாட்டியை நான் சமாதானப்படுத்த போறேன் அப்படின்னு பயங்கர குழப்பமாயிடுது. பிளானிங்காக ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டா. எப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமாக காசு கொடுத்து ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வச்சிடறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா எப்படியாவது செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு டாக்டரை மயக்கிடணும், அது மட்டும் இல்லாமல் அவன் குடிக்கிற தண்ணியில் எதனா கலந்து கொடுத்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா குறுக்கு புத்தியும் காமிச்சிட்டு இருக்கா. ஐயோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவனுக்கு உன் மேலே அன்பே இல்லை லவ்வே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழக்கூடாது அப்படின்னு பெஸ்டி சொல்கிறா. இவளுங்க பேசுகிற எல்லாமே பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கேட்குது, அந்த அளவு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இந்த கிளப்லலாம் பியானோ வாசிப்பாங்க இல்லையா, பியானோ வாசிக்கிறது ஹாபி போல, அதனால ஏதோ ஒரு கிளப்ல இவன் போய் சும்மா வாசிச்சுட்டு இருக்கான். அங்க எத்தனை பேர் இவன் கிட்ட வழிஞ்சாலும் இவன் யாரையும் கண்டுக்கிறதே இல்லை, எல்லாரையுமே அசால்ட்டா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுமே அந்த கிளப்புக்கு தான் வந்திருக்கா போல. அங்க பார்த்தா சில பசங்கள்லாம் பிரச்சனை பண்றானுங்க, மரியாதையா எங்க கூட வந்துரு, பாஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா. அட பொங்கடா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படின்னு பார்த்தா ஹீரோ நிக்கிறான். இப்பதான் நம்ம ஹீரோயினோட உண்மையான ஃபியான்சியா காட்டுறாங்க. அவன் வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, மரியாதையா என் கூட வா, இதுக்கு மேலேயும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவோட பிசினஸ் ஒண்ணுமே இல்லாம தரமாட்டமாக்கிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறான். அப்பதான் ஹீரோ கேட்கறான், இவன் தான் உன் ஃபியான்சியா அப்படின்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்றா. இவன் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினும் ரொம்ப மட்டமா பேசுறான். ஏய், என்னத்துக்கு நீ இன்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி பார்த்து நீ மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க, கையை கூட தொட மாட்ட, ஆனா இப்ப என்னன்னா அவனை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்க, மரியாதையா வா என் கூட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க பாக்குறான். பார்த்தா ஹீரோ என்ன பண்றான்னா இன்னும் இழுத்து இறுக்கமா பிடிச்சிக்கிறான். அப்பதான் அவளுக்கு ஃபுல்லா உடம்பு பூரா அலர்ஜி இருக்கிறது தெரியுது. என்ன நீ உனக்கு ஆல்கஹால் அலர்ஜி இருந்தும் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல, இவங்க தான் எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டுட்டானுங்க அப்படின்னு சொல்றா. என்னடி இன்னும் பேச்சு, மரியாதையை வாடி என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சி போறானா. அதுக்கு மேலேயும் ஹீரோ பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா எப்படி, அவன் ஹீரோ 8 மிதி மிதிக்கிறான். வந்தவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு வரான். வீட்டுக்கு பார்த்தா ஹீரோயினுக்கு அலர்ஜி உடம்பு பூராவுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதே நேரத்துக்கு அவனுங்க ட்ரக் வேற கொடுத்துட்டானுங்க இல்லையா, அதனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கூட எப்படியாவது ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. இதை பாரு, இது எல்லாத்துக்கும் நீதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, சும்மா இருந்த என்ன நீதான் இப்படி சீண்டிருக்க அப்படின்னு சொல்லி அவளோட கையை கட்டி போடுறான். அப்படியே அவளை அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு வாட்டர் டப்ல இறக்கிறான். இறக்கின உடனே கொஞ்ச நேரத்துல உனக்கு போது எல்லாம் தெளிஞ்சிடும், அதுக்கப்புறமா படுத்து தூங்கு, உனக்கு ரொம்ப திமிர் பிடிச்சிருக்கு, அந்த திமிர் எல்லாம் குறையணும் அப்படின்னா பச்சை தண்ணியில நடுராத்திரி குளிக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போயிடுவடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்க அதே நேரத்துக்கு பெஸ்டியும் அவளோட புருஷனும் 2 பேரும் பதட்டமா இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆயிருக்கும், ஏன் போனே எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் புருஷங்கார என்ன சொல்றேன்னா, நான் தான் நேற்று சொன்னேன்ல எங்க அண்ணன் மறுநாள் எந்த கிளப்ல இருப்பாருன்னு, அங்கதான் பார்க்க போயிருப்பா அப்படின்னும் போது அவ என் போனை எடுக்காம இருக்கவே மாட்டா, என்ன ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே, நான் என் அண்ணனுக்கு போன் பண்ணி இப்படியாவது சும்மாவாவது விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். சும்மா பேசுற மாதிரி பேசிக்கிட்டே எங்கன்னு என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு வேற போனே எடுக்கலன்னு அவ வருத்தமா இருக்கா, டென்ஷனா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவ என் கூட தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அவ்வளவுதான், எதையோ பெருசா சாதிச்சா மாதிரி 2 பேரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூக்கத்துல கூட ஹீரோவோட பேரை சொல்லி இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது ஹீரோ அங்க இல்லவே இல்லை. எழுந்துட்டேன்னா எல்லாத்தையும் ஒழுங்கா க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பு, நான் பிசினஸ் ட்ரிப்க்கு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அட பாவி, இவனுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை, என் மேல இன்ட்ரெஸ்டும் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செமையா கோவப்படுறா. கிளம்புறவ சும்மா இல்லாம எக்கச்சக்கமா ஃபிஷ் ஃபுட்டை எடுத்து டேங்க்ல கொட்டிடுறா. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே செத்து மிதக்குது. எக்கச்சக்கமா ஃபுட்டை சாப்பிட்டுடுச்சு போல. ஐயோ இவன் வந்தானா எனக்கு கொன்னுடுவானே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவனுக்கு கால் பண்ணி, எனக்கு நீங்க இங்க ஃபிஷ் வளர்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் எங்க வாங்கினீங்க, ரொம்ப அழகா இருக்கு, என்னோட ரூமுக்கும் நான் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு, அடியே எத்தனைய கொன்ன, அதிகமா சோறு போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு போனை
கட் பண்ணிடுறா. ஐயோ வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சிருக்கானா, அப்ப நான் ட்ரெஸ் மாத்தினது எல்லாத்தையும் பார்த்துருப்பானா அப்படின்னு சொல்லி பயந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்பதான் ஹீரோயினோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க. அந்த ஃபியான்சே இருக்க அல்லையா நேரம் வந்து இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் போல. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது கிளாஸை தூக்கி அவ மேலேயே அடிக்கிறாரு அவங்க அப்பா. 2 பேருமே ஹீரோயினை பிடிச்சி செமையா திட்டுறாங்க. ஒன்றும் இல்லாதவனெல்லாம் வந்துட்டு எங்களால மாப்பிள்ளையா ஏத்துக்க முடியாது, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவன் தான் நம்ம பிசினஸ்க்கு செட் ஆவான் அப்படி இப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் முடியவே முடியாது, இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ ஏன் வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. இவன் உடனே என்ன பண்றானா, நீங்க போங்க நான் மட்டும் தனியா இவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். பேசுறவன் என்ன பேசுறான் அப்படின்னா, நேற்று நைட்டு பூரா அப்போ ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு நின்னியே அவன் கூடயே தான் இருந்தியா, சரி ஓகே இந்த கல்யாணத்தை நானே கேன்சல் பண்ணிடுறேன், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றான். நேத்து நீ டாக்டர் கிட்ட அடி வாங்கினதுனால உனக்கு வலி பத்தலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தூக்கி கடாசுரா கீழே. மரியாதையா வாடி வாடின்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் கொஞ்சமும் கண்டுக்கல, அவ பாட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இதுல நடுவுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அவங்க அப்பா ஒரு அறை விட்டுருப்பாரு. அந்த அறைய அப்படியே வந்து போட்டோ எடுத்துட்டு பெஸ்டிக்கு அனுப்புறா, எங்க அப்பா என்ன அடிச்சுட்டாண்டி அப்படின்னு. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா போஸ்டாவே போட்டுறா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்துட்டு எப்படி அவங்க வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஐயோ எவ்வளவு மோசமான குடும்பம் அப்படின்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, ஆமா உன்னோட ஃப்ரெண்டு தான் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னும் போது பரவாயில்ல யார் சொன்னா என்ன, இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுல ஹீரோ வேற கிஸ் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமா கண்ணை மூடிக்கிட்டு ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. போதும் கொஞ்சம் கண்ணை துரிக்கிறியா, அப்பதான் நான் என்ன மருந்து எழுதி தரேன் அப்படின்றதெல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னும் போது அட்டா பாவி இவன் எவ்வளவுதான் என்ன அசிங்கப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுது இவளுக்கு. இவ தான் லேஸ்ல கிளம்பி போக மாட்டா இல்லையா, அதனால கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி கதவை சாத்திடுறான். இவன் ஏன் என்னை எப்பவுமே இதையே பண்றான் அப்படின்னு சொல்லி பெணாத்திக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. தம்பிக்காரன் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும் போது, என் பொண்டாட்டிய கூட்டிட்டு அவ ஃப்ரெண்டுக்காரி போயிட்டா, அதாவது ஷாப்பிங் பண்ண போறேன்னு சொன்னாலுங்க, காலையிலேருந்து திரும்ப வரவே இல்லை, நீ தான் அவளை ஏதோ கோவப்படுத்திட்டியாமே, அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க இந்த வேலையை, தயவு செஞ்சு என் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளுங்க 2 பேரும் தான் சும்மா இருக்க மாட்டாளுங்க இல்லையா. அங்கே ஹீரோவோட கசின் வந்துடுறா. அவ ஏதோ சொல்ல போக இவளுங்க வந்துட்டு வம்புக்கு நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. எப்படியாவது என்னோட கசின் அதான் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனை வளைச்சு போட்டலான்னு சொல்லிட்டு தானடி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறதுக்கு ஹீரோ ரொம்ப மட்டமா, நேற்று தான் ட்ரை பண்ணேன், அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், சான்ஸே இல்லை, எவ்வளோ ட்ரை பண்ணி ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டாக ஹீரோவும் தம்பிக்காரனும் வந்து நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. இவ வேற இன்னும் 4-5 பிட்டை எக்ஸ்ட்ரா போட்டு ரொம்பவே ஹீரோவை அசிங்கப்படுத்துறா. என்னடி சொன்னேன், நான் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேனா, வா என் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போறான். உடனே ஃப்ரெண்டுக்காரி, ஐயோ உங்க அண்ணா இப்ப செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு தெரியுமா, எவ்வளோ கோவமா வந்து அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாரு, செம்ம மேன்லி அப்படின்னும் போது புருஷங்க அன்னைக்கு செம்ம கோவம் வருது. அவ்வளவுதானே, அதையே நானும் பண்றேன் வாடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். இங்க கூட்டிட்டு வந்த ஹீரோ வந்துட்டு, எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லு, அதுக்கு வருவேனா வரமாட்டேனான்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்றான். நான் வந்துட்டு தெரியாம சொல்லிட்டேன், உன் கசினை வெறுப்பேற்றதுக்காக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. அது எப்படி இப்ப மன்னிக்கிறது, மன்னிக்கலாம் முடியாது, நீ என்னென்ன பண்ண அப்படின்னு பேசிக்கிட்டே வந்துட்டு அவகிட்ட இருக்க அவனோட பிரேஸ்லெட்டை எடுத்துடுறான். உண்மையாவே இவன் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டான் தான் போல இருக்கே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது. இப்பவும் சொல்றேன், நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டடா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, எனக்கு ஒரே 1 மாசம் மட்டும் பாய் ஃப்ரெண்டா இரு அப்படின்னு சொல்றா. சரி ஓகே அவ்வளவுதானே, அப்பனா வந்துட்டு எனக்கு 50 லட்ச ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது 50 லட்சமா அப்படின்னு சொல்லி இப்போ வாயை பொழக்கிறா. 50 லட்சம் கொடுத்தா 1 மாதம் வந்துட்டு எனக்கு உண்மையான பாய் ஃப்ரெண்டாகவே இருப்ப இல்லையா, நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லி இவ வழிகிறா. சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே 2 பேருமே வந்துட்டு பைக் எடுத்துட்டு அன்னைக்கு நைட் அவுட் போகிறாங்க. பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஸ்டார்ஸை பார்க்கறதுக்கு தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிருக்கான். 2 பேருமே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருமே கிளம்பலாம் அப்படின்றப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா பொதார்க்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அதை கேட்ட உடனே 2 பேரும் வந்துட்டு செம்மையா சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதில் ஹீரோயின் வேற ரொம்ப ஆர்வமாக அவங்கள கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாளா. கஷ்டப்பட்டு ஹீரோ வாயை போத்தி கூட்டிகிட்டு போகிறான். உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ தான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டியே அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிண்டல்
பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேலே உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி, எப்போ பாரு நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றது உனக்கு டவுட்டாக இருக்கு, சரிப்பட்டு வருவேனா இல்லையான்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எடுத்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். சடனாக ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா வயிற்று பிடிச்சிக்கிட்டு நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அவளுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு போல. அப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். செக்ஸியாக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் கூட நீ வாங்கி வச்சுட்டு இருக்கியா, உன் டேஸ்ட்டை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வேணும்னே ஹீரோயினை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அடப்பாவி இதெல்லாம் நீ பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி செம்மையாக டென்ஷன் ஆயிடுது. உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு கண்டிப்பாக அவன் சாமியார்லாம் கிடையாதுரி, இவன் சரியான பிளே பாயாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. ஒருவேளை அவன் சாமியாராக இருந்தால் எப்படிப்பட்ட சாமியாராக இருப்பான், அவன் மோசமான சாமியாராக இருப்பானா இல்லை உண்மையாகவே நல்ல சாமியாராக இருப்பானா அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறா. எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது ஒரு படம் ஞாபகம் வருது, ஒரு பாட்டு ஞாபகம் வருது, பயங்கர ஹிட்டான சாங்கு. யார் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் இந்த நாடகத்துலலாம் நடிக்கிறா இல்லையா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட கசின் இருக்காளே அவ வரா, அவ தான் மெயின் ரோட் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. வில்லி வந்து ஹீரோயினை கொடுமைப்படுத்துற மாதிரி சீன் போல ஹீரோயின் உண்மையாலேயே வச்சு வளாசுறா பாவம். அதுக்கு கசின் என்ன சொல்றேன்னா வேணாம் வேணாம் நானே வந்துட்டு வில்லியா நடிக்கிறேன், அவ ஹீரோயினா நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ற மாதிரி சீன் வருது. அதை எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அவ ஆளை வச்சு தெரியாதனமா வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணி விட்டுடுறா. ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டை வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறா பாருங்க, அத்தை பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையுமே உசுப்பேற்றி விட்டுடுறா. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோன்னு தெரியாது, அந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாது இதுக்கு மேலே, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கே வந்து அவள் அடி வாங்குறத பார்த்த உடனே கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. உடனே போய் காப்பாற்றுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே அம்மா எனக்கு இடுப்பு வலிக்குதுடா, எவ்வளோ வயசாயிடுச்சு, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பிக்காரன் எனக்கு இமீடியட் மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஐயோ எனக்கு வயிறு கலக்குதே, எனக்கு லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஆக மொத்தம் நீங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி என்ன தான் அனுப்ப போகிறீங்க, அதான் உங்கள் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இந்த வாட்டி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் சும்மாவா இருப்பா, அவள் கசினை போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கா, கவுத்து போட்டு அவளை மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கா. அவ ஐயோ எம்மான்னு கதறிக்கிட்டு இருக்கா. இவளை காப்பாற்றணும், பாவம் இவ அடி வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். கசின் ஓடி போய் கையை பிடிச்சி கதறா, தயவு செஞ்சு நான் காப்பாத்துன்னு சொல்லிட்டு, இதை பாரு இதெல்லாம் நீ வாங்க வேண்டிய அடிதான், உன் வாய்க்கு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாகவே விழுந்திருக்கலாம், நான் உன்னை காப்பாற்றுறதுக்குலாம் வரல அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இதுதான், தம்பி தான் வந்து பார்த்துருந்துருக்கணும், அதுக்கு பதில் ஹீரோ வர வேண்டியதாயிடுச்சு. ஊற்றி கொடுத்து ஹீரோவை பயங்கரமாக குடிக்க வச்சிடறான் டேரக்டர். இதை பாருமா, அவன் உன் கூடியே தான் இருக்கான், உன் பக்கத்துலேயே தான் இருக்கான், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம தான், எப்படியாவது அவங்க இன்னும் 2-3 ட்ராமாக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது அதையே நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்குறா. உள்ள வந்த உடனே ஹீரோ ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறானா, ஹீரோயின் முடியவே முடியாது, இப்போ நீ போதையில் சொல்கிற, காலையில் எழுந்த உடனே என்னைய கேவலமாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோயினை போகவே விட மாட்டான், தரன்னு பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போயிடுறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. எழுந்துட்ட உடனேயே வந்துட்டு சொல்லாமல் கொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. கண்டிப்பாக இவன் எழுந்தானா நம்மளை கேவலப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட சொல்கிறாளா. அடி பாவி என்ன காரியண்டி பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் சொல்லாமல் கொல்லாமல் அங்கேருந்து ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது மட்டும் இல்லை, நான் வந்து அவனை பிளாக் கூட பண்ணிட்டேன், ஏன் தெரியுமா, சும்மாவே வந்து அவன் என்னை எப்பயுமே தப்பாக பேசுவான், எந்த வாட்டி நான் தான் வேணும்னே அவனுக்கு ட்ரகை கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னும் கேவலமாக பேசுவான், அதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போதான் ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறா அப்படின்னா, அன்னைக்கு நீ தான் காப்பாற்ற போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாருமே சொல்லலை, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதான் கிளம்புனாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா அவருக்குமே உன்னை பிடிச்சிருக்கோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அதை முழுசாக ஏற்றுக்க முடியல. அப்போ கரெக்டாக இந்த ஹீரோயினோட ஃபியான்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கு அப்புறமாவது நீ புரிஞ்சிருப்ப, யாருமே உன்னை வேணான்னு விட்டுருப்பாங்க, நீ தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்க, அதுக்கு தான் சொல்கிறேன் நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக உன் கூட தான் நான் வரப்போகிறேன், ஏன்னா எனக்கே நல்லாவே தெரியும் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆணழகை எங்கே கிடைப்பான் சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கபாலத்தை கலங்குற மாதிரி ஒரு உதவி விட்டுறா. இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்போ தான் தெரிய வருது அவள் பிளாக்ல போட்டுட்டான்றது.
ஹீரோ எங்கேயோ உட்காந்து பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து யாரோ ஹீரோயினை கடத்த பார்க்குறாங்க. இது என்னன்னு தெரியல, ஹீரோயினுக்கு இது கனவுல வருது. இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலையே நம்மள லைஃப்ல, எதுக்கு இது கனவா வருது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முடிச்சுட்டு இருக்கா. அதாவது தேர்ட் ஹீரோயினா வந்து ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கத்துல இருந்த என்ன அவசர அவசரமா கூப்பிட்டியே, அது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குப்பை பொறுக்கிறவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா வேஷம் போட்டுட்டு. ஆமாம், இதில் 3 பொண்ணுங்க தான் வராங்க. அதில் 2 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பொண்ணு வந்துட்டு பிச்சைக்காரி. அதுதான் நீ அப்படின்னு சொல்கிறா. இதுதான் தேர்ட் ஹீரோயின் அவங்க ஊரில் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம்ம கடுப்பில் இருக்கா. ஏதோ இந்த ரோலாவது கிடைச்சிதுன்னு சந்தோஷப்படு. இப்போ இருக்கிற யாருக்கும் எந்த ரோலும் கிடைக்கல. சைனாவில் இருக்க எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்த மூஞ்சி கூட வந்து நாடகத்தில் வராமல் இல்லை, அவ்வளோ பேர் நடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட இருந்து கால் வருது. என் புருஷங்காரன் யார் கூடயோ கள்ள தொடர்பில் இருக்கான், தயவு செஞ்சு வா, என்னால் இங்கே இருக்க முடியாது இதுக்கு மேலே அப்படின்னும் போது, என்னது கள்ள தொடர்பு வச்சிருக்கானா, உடனே வரான், அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொம்பை எடுத்துட்டு கிளம்புறா. கொண்டாட்டி கூடனா வீட்லேயே இருப்பானுங்க, இதுவே செட்டப்னா பத்தியா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ போட்ட பிச்சைக்காரி வேஷத்தோடைய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வரா. இது பாரு, என்னதான் ஆச்சுன்றது கரெக்டாக சொல்லு. அவன் உன்கிட்ட பேசினானா, இல்லை அந்த பொண்ணு பேசிச்சா, இல்லை எப்படி தான் உனக்கு தெரிய வந்தது அப்படின்னும் போது, இல்லை அவன் என்கிட்ட சரியாகவே பேசுறதில்ல, எந்த நேரம் பார்த்தாலும் வந்து அவன் இந்த ஹோட்டலில் தான் இருக்கான், யார்கிட்டயோ ஃபோனில் மறைஞ்சு பேசுகிறான், எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதானே டீச்சரில், உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உன் புருஷனை கொண்டுட்டு ஜெயிலுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன ஏதுன்னு ஒன்றுமே கேட்கல. அவனும் பாவம் ரொம்ப ஆசையாக வந்து கதவை திறக்கிறான், பொண்டாட்டி வந்திருக்கான்னு. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த பெரம்பை வச்சு மண்டையிலே பொழந்து விட்டுறா. அடே அயோக்கிய ராஸ்கல், உன் மூஞ்சிக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு ரொம்ப அதிகம், ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீன்னா வேற ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இவனோட ஸ்டாஃப்ஸை எல்லாரையும் வச்சு இவ ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்கான் போல. பாவம், அது வந்து இந்த அளவு ட்ராஜடியாக முடியும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ செல்லம், நான் நீ மட்டும்தான் வருவ அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணேன், ஆனால் நீ இந்த கொலகார ஃப்ரெண்டு கூட வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன் பர்த்டேக்காக தான் சர்ப்ரைஸ் கொடுக்க இதெல்லாம் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் அழுது ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்போ கூட பெஸ்ட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஐயோ அனி, தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை தப்பாக நினைக்காத, நான் தான் அவளை கூப்பிட்டுட்டு வந்தேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. பெஸ்டிக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம ஹீரோயின், ஐயோ நீ பிரெக்னெண்டா இருக்க, குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னும் போது உடனே புருஷங்கார வந்து, ஐயோ நான் அப்பா ஆக போறேன், ஜாலி நீ எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் நிறுத்துங்க, நான் பிரெக்னெண்டாலாம் இல்லை, எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன், அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்னது ஐஸ்கிரீமா அதிகமாக சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறியா, அடி பாவி, இதுக்கான உன்னை கல்யாணம் பண்ணன்ற மாதிரி பார்க்குறான். அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஐயோ நமக்கு இன்னும் பீரியட்ஸ் ஆகலையே, இவளை விட ஒரு 2 நாள் முன்னாடியே ஆகுமே, அப்போனா நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ப்ரெக்னென்சி டெஸ்ட் பேடை வாங்கி டெஸ்ட்டும் பண்ணிடுறா. கதறி அழறா. ஐயோ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுவேன், அவன் சும்மாவே என்னை மதிக்க மாட்டான், இதை நான் என்னென்னு பண்ணுவேன், குழந்தைய நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ கடவுளை, முட்டாள்தனமாக அழுதுகிட்டு இருக்கேன், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம், இதை வச்சு எப்படியாவது அவனை வளைச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளானை மாற்றிட்டா. நேராக அடுத்த செகண்ட் ஹீரோவை பார்க்க போயிடுறா. எனக்கு ஒரே தலை சுத்தலாக இருக்குது, எனக்கு மயக்கமாக வருது, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடி, கண்டதை கையில் கிடச்சதெல்லாம் ஏக்கச்சக்கமாக தின்றுப்ப, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு வேற ஒரு டாக்டர் இருப்பாங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன், அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இன்னும் பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதானே, இங்கே கைனகாலஜிஸ்ட்டும் இருக்காங்க, நான் அவங்கள ரெஃபர் பண்ணுறேன், எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது, அதனால் நீ அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். நீ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தயாராக இல்லை, அதனால தானே இந்த மாதிரி ஓடி ஒளிகிற, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போவாவது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னும் போது ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். அடியே என்னடி சொல்கிற, 10 நாள் தான் ஆகுது, 10 நாள் எப்படிடி நீ ப்ரெக்னென்ட் ஆக அப்படின்னு கேட்குறான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு, அதனால தான் டெஸ்ட் பண்ணதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேணா பாரு அப்படின்னு கொடுக்கும் போது அப்போ தான் ஹீரோ ஒத்து கவனிக்கிறான்.
அடியே பைத்தியம், இது பிரெக்னன்சி டெஸ்டே கிடையாது, கண்டதை வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு நீ பிரெக்னெண்டா இருக்க, அதுவும் 10 நாள்ல பிரெக்னன்சி வேற தெரிஞ்சிடுச்சுன்னு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி இவ செமையா அவளை ஓட்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இவ சும்மா விட மாட்டா இல்லையா, அதனால வந்துட்டு ஒரு லேடி டாக்டரையும் கூட்டிட்டு போய் காமிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வேற அவங்க கலாச்சி விட்டுறாங்க. மன்னிச்சிடுங்க தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறாளா. என்னத்துக்கு நீ எஸ்கேப் ஆகுற, நீ தான் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்க இல்ல, கவலைப்படாத, டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். யாரு நீயா, நீ வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கல, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயின் கலாய்க்கிறா. இதை வந்துட்டு ஹீரோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸுங்க வேற கேட்டுறாங்க. கேட்டவங்க பயங்கரமா சத்தமா சிரிச்சிட்டு வேற போறாங்களா. ஹீரோக்கு மானமே போயிடுச்சு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன அங்க இங்கன்னு கலாச்சிக்கிட்டு இருக்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இழுத்துட்டு போறான். ஹீரோயினை வந்துட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டு பாய் ஃப்ரெண்டா நடிக்க சொன்ன இல்லையா, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு போது, அடடா இவ்வளோ ஈஸியா இந்த விஷயம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு இவ வில்லத்தனமா சிரிக்கிறா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்கிட்ட காசு வேணும்னு கேட்டேன்ல, காசு கூட கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றான். அப்பனா நம்ம 2 பேரும் டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. நைட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா பாக்குறான், அவளோட முதுகுல ஒரு டேட்டோ இருக்கு. இந்த டேட்டோ இவ எப்ப போட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். மறுபடியும் தயவு செஞ்சு என்னை விட்டு ஓடி போயிடாத அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இவங்களுக்குள்ள பழைய கனெக்ஷன் ஏதோ ஒன்று இருக்கு போல. காலையில எழுந்த உடனே ஹீரோ பார்த்தா அவங்க அம்மா தம்பி பொண்டாட்டி எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்லி போர்டோட வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் வேற சாப்பாடு ஆர்டர் பண்ணி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஜாலியா ஓடி வரா. இவங்க எல்லாரும் ஹீரோயினை பாத்துறாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஆக மொத்தம் இந்த சாமியாரும் போலி சாமியாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மாக்கு செம்ம சந்தோஷம். காலங்காத்தாலேயே வந்து எதுக்குமா இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, டேய் எனக்கு வந்துட்டு வீட்டுல இருந்து பட்லர் கால் பண்ணிட்டாரு, இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்ததில்ல, முதல் முறையா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு, அதுவும் அவர் மூஞ்சி பூரா சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு என் மருமக தான் இங்க வந்திருப்பான்னு சொல்லி, அதான் பயங்கர சந்தோஷத்துல கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டப்பட்டு ஹீரோ எல்லாரையும் எப்படியோ துரத்தி விட்டுறான் அங்க இருந்து. மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் மீனுங்களுக்கெல்லாம் ஃபுட்டை போட பாக்குறாளா. அங்க கரெக்டா ஹீரோ வந்துடுறான். தயவு செஞ்சு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டை போட்டு மறுபடியும் கொன்னுடாத அப்படின்னு சொல்றான். உனக்கு எப்படி என்னை பத்தி எல்லாமே தெரியுது அப்படின்னு கேட்கும் போது, உன்னை பத்தி நீ நினைச்சதை விட எனக்கு அதிகமாவே தெரியும், நீ தான் எல்லா இடத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்க, எதுவுமே தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் ஹீரோ கேட்கறான், இந்த டேட்டு நீ எப்போ போட்ட, எதுக்காக இந்த இடத்துல ஒரு டேட்டு போட்டு அது இவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் வந்துட்டு நான் ரொம்ப நாள் பெட்லேயே தான் இருந்தேன், அங்கே ஒரு தழும்பு ஆயிடுச்சு, அந்த தழும்பை மறைக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு டேட்டூ போட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளேயே ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அப்பா அம்மா தான் ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ஹீரோயினை வர வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கூட சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க போல் ஆளை வச்சு. எதுக்காக நீ இப்படி வந்துட்டு நம்ம பேரை கெடுக்கிற, குடும்பமானமே போகுது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிச்சைக்காரன் கூட உன்னை சுத்த விட மாட்டோம், நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்ன புரியுதுன்னா, இவன் வந்துட்டு யாரோ ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவன் பெரிய பணக்காரன்றது இவங்களுக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறா. உடனே என்ன பண்றாங்கன்னா, காவலுக்கு ஆளெல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து மொபைல் எல்லாம் புடுங்கிடுறாங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டிக்கு நீ வந்தே ஆகணும், நாங்க பாக்குற ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் எப்பேற்பட்டவன் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கம்பல் பண்ணி அவளை பார்ட்டிக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கா, உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு தான் சொல்றா. அங்க ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு, இவனை தான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு ஏற்கனவே 2 டிவோர்ஸ் ஆயிடுச்சான், அவன் பாக்கிறதுக்கே நல்லா டுபுக்கு மாதிரி இருக்கான். ஹீரோட கசின் இருக்கா இல்லையா, அவளுமே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. அவ என்ன பண்றான்னா, போட்டோஸ் எடுத்து அதை ஹீரோக்கு அனுப்புறா, பாத்துக்கோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா, ஐயோ அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி போறாங்க. பார்த்தா மாப்பிள்ளைய வந்துட்டு ஷர்ட் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கா, அவன் கதறிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்றது, மாப்பிள்ளைக்கு ரொம்ப அவசரமா இருந்ததா, அதனாலதான் இதெல்லாம் தப்புடா தம்பின்னு சொல்லிட்டு 2 தட்டு தட்டி கட்டி போட்டு வச்சேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. தனியா இருக்கும் போதெல்லாம் வந்து வீரத்தை காட்ட முடியல, எல்லாரும் எதிர்க்கையும் தான் வீரத்தை
கெத்த காட்டுவார் போல மாப்பிள்ளை அடிக்க வராரு. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிடறான். எட்டி ஒரு உத விட்டுட்டு இனிமே இவ பக்கத்துல வந்த இவளை தோடலான்னு முயற்சி பண்ணினா கூட நீ உயிரோடையே இருக்க மாட்ட பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். என்ன பாதியில அங்க விட்டுட்டு வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருப்ப, நீ எதுக்காக பிளைண்ட் ஹீட்டுக்கு வந்த அப்படின்னும் போது, ஐயோ எங்க அப்பா அம்மா என் மொபைலை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க, என்ன அடைச்சி வச்சுட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க கம்பல் பண்ணி அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேல இதுல எந்த பிரச்சனையும் வராது, இனிமே இது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, உன் ஃபேமிலி உன்னை தொல்லை பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றானா, உனக்காக நான் ஆசையா சமைச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பாக்ஸா எடுத்துட்டு போயிருக்கா. இதெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் வாயில வைக்கிற மாதிரி இல்லையே, உண்மையே இதை நீ சமைச்சியா இல்லை எங்கன்னா இருந்து பொறுக்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். அப்பனா சரி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல நீ எப்படி செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கவலையே இல்லை, அதை கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றானே தவிர சாப்பிட மாட்டானேன்னு சொல்லிட்டு இவளை எடுத்து வாய் பூரா அடைச்சு விட்டுறா. நான் செத்தனா நீயும் என் கூடயே சேர்ந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றான். ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பும் போது அங்கே ஒரு புது டாக்டரை காட்டுறாங்க. இவளோட பேர் வந்து சூசு. இவ யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ணுற இன்னொரு டாக்டர். இவளுக்கு ஒன் சைடாக ஹீரோ மேலே லவ் இருக்கு. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசும்போது, ஹீரோயின் உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை ஜஸ்ட் நான் வந்து ஃபோட்டோவில் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன், நீங்கள் ஹீரோவோட லவ்வர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினோட வீசாட் நம்பரை மட்டும் வாங்கிக்கிட்டு அனுப்பிடுறா. ஆனால் இவளுக்கு வந்து ஹீரோயினை நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹீரோ ரிங் வாங்கி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஹீரோயினை நான் சொல்கிற இடத்துக்கு கெஸ் பண்ண முடியாத மாதிரி கூட்டிட்டு வா, அவளுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சூசு இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. அவ நோட் பண்ணிடுறா இவன் ரிங் வாங்கி வச்சிருக்கான்றது. அப்பவும் ஹீரோ மறைச்சுதான் வைக்கிறான், இருந்தாலும் அவ கெஸ் பண்ணிடுறா. இவன் ப்ரப்போஸ் பண்ண போறான் போல, எப்படியாவது இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ ஏதாவது பிளான் பண்ணணும்னு பாக்குறா. ஹீரோனோட ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு அட்ரஸ் அனுப்பி இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வான்னு சொல்றா. ஆனா அங்க அவ இல்ல, ஏன்னா ஹீரோ தான் இருக்கான். ஹீரோ வந்து பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண போறான்னு. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சிருக்காங்க. அப்ப கூட ஹீரோயினே தான் வந்து ஹீரோவை பிடிச்சி போய் அவன் கிட்ட மூவ் பண்ணிருக்கா. அந்த டைமுக்கு இந்த சூசு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா சடனா வந்து பின்னாடி இருந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோயின் நினைச்சுக்கிறான். ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா ஃப்ரெண்டு தான் இங்க கூப்பிட்டா, ஹீரோ கூப்பிடல இல்லையா, அதனால ஹீரோவை நம்ம தற்செயலா தான் பார்த்துட்டோம் போல, இவன் நமக்கு ப்ரொப்போஸ் பண்ணல அவளுக்கு தான் ப்ரொப்போஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்பதான் ஹீரோ இவளை பார்த்த உடனே செமையா கோவப்படுறாங்கி, நீ எதுக்காக வந்து என்னை கட்டி பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்பதான் இவ சொல்றா, எத்தனை வருஷமா நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா உன்னை விட்டுட்டு போனவதான் உன் கண்ணுக்கு தெரியறாளா, நான் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கட்டி பிடிக்கிறா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நான் பிடிக்கலன்றத வேற எப்படி சொல்ல முடியும், உனக்கு எவ்வளவுதான் நான் சொல்றது அப்படின்னு இவன் கோவப்படுறான். ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது. வேகமா அலறி அடிச்சுக்கிட்டு அவ அங்க ஓடி போய் பார்த்தா அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவ காதுல விழுது. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சு பணக்காரனை ஒருத்தனை பார்த்து கட்டி வச்சிடணும், இல்லைன்னா இல்லாதவன் பொல்லாதவன் கிட்டதான் இவ போயிட்டு லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு இருப்பா போல, நம்ம குடும்பமானமே போயிடும், நம்ம பிசினஸும் போயிடும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு சும்மா இல்லாம ஹார்ட் அட்டாக் வந்தவர் வந்துட்டு ஃப்ரைடு சிக்கன் வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் பார்த்த ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. உண்மையாவே நீங்க என் அப்பா அம்மா தானா, நீங்க என்ன பெத்தீங்களா இல்ல குப்பை தொட்டியில வந்து தூக்கிட்டு வந்தீங்களான்னு எனக்கு அடிக்கடி சந்தேகம் வரும், எதுக்காக இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறீங்க, ஒரு நாள் கூட நீங்க என்ன நம்பினதே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதோட நேரம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக வர சொல்றா. ஹீரோவை எங்க பார்க்க வந்தாலோ அதே இடத்துக்கு வரா. ஹீரோ இருந்தானா அவளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிற பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இல்ல. அதே நேரத்துக்கு சூசு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னா எப்படியோ 5 வருஷமா வெயிட் பண்ணி இப்பதான் இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிங்க கையில போட்டு போட்டோ எடுத்து ஹீரோயினை வெறுப்பேற்றதுக்கே அனுப்புறா. அதை பார்த்து ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறா. ஃப்ரெண்டுக்காரியும் இல்ல அவர் உன்னதான் வர வைக்க சொல்லி என்கிட்ட சொன்னாரு, நான் தான் வந்து பிளானே பண்ண, தயவு செஞ்சு அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி சமாதானப்படுத்துறா. ஹீரோயின் ஏத்துக்கிற மாதிரி இல்ல.
நான் இந்த நாட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாளா. நீ நாட்டை விட்டு போற அப்படின்னா நானும் இங்க இருக்க மாட்டேன், நானும் கூடியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றான்னா உடனே டிவோர்ஸ் நோட்டீஸை ரெடி பண்ணிடுறா. ஹீரோயின் வரவே இல்லைன்னு சொல்லி கோவப்பட்டு ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு வரான் வீட்டுக்கு. தம்பிக்காரன் என்னதான் ஆச்சு, நீ ப்ரொப்போஸ் பண்ண போற அப்படின்னு நானும் என் பொண்டாட்டியும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு அளவுக்கு குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதே நேரத்துக்கு தம்பிக்காரனுக்கு இமீடியட் டெலிவரியா அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வருது. அவன் அதை திறந்து பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது அவனுக்கு. இவளுங்க 2 பேர் வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஸ் பண்ணிடுறான். உடனே அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இமீடியட்டா அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணி சொல்லு அப்படின்னு கேக்குறான். அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு பையனுங்கெல்லாம் விட்டு மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வேக வேகமா போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தோடனே இவங்க 2 பேரும் பதறிடுறாங்க. இந்த இடத்துல ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னும் போது, ஐயோ போலீஸ் அங்கிள் நாங்க தப்பெல்லாம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் மசாஜுக்காக மட்டும் தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கதறா நம்ம ஹீரோயின். 2 பேரையும் அலேக்கா தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாங்க. புருஷங்காரன் வரான். வந்த உடனே அடியே உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப மசாஜுக்கு போனேன் அப்படின்னு கேக்குறான். டிவோர்ஸ் நோட்டீஸே அனுப்பிட்டா அது பிரச்சனையா தெரியல, மசாஜுக்கு போனதுதான் இவனுக்கு பிரச்சனையா இருக்கு போல. மரியாதையா என் கூட வந்துரு, நீ மட்டும் வரல நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். எனது நான் இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்காரையே நீ கூட்டிட்டு போயிடுவியா அப்படின்னு முன்னாடி வந்து ஹீரோயின் நிக்கிறா. பார்த்தா இப்பதான் ஹீரோ பின்னாடி வரான். என்னடா இவங்க கிட்ட பேச்சு, வாடா மணல் லாரியில தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலான்ற மாதிரி ஹீரோ அப்படியே தூக்கி தோல்ல போட்டுட்டு போறான். நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்றா, இத பார் உன்னோட சைட் கிக்கால என்னால இருக்க முடியாதுன்னும் போது, என்னது சைட் கிக்கா, யாரு நீ, ஏன்டி லூஸ் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போதுதான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ தான் வந்து அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, அவ்வளோ நீயும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டீங்க, அப்புறம் எதுக்குடா என்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறா. அதே நேரத்துக்கு ஃப்ரெண்டு புருஷனையும் காட்டுறாங்க. அவன் தூக்கிட்டு வந்து தண்ணியிலேயே கடைசிட்டான். உனக்கு எம்புட்டு நக்கல் இருந்திருந்தா மசாஜுக்கு போயிருப்ப, உனக்கு நான் என்னடி குறை வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கப்புறமும் நீ என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு நாளும் என்கிட்ட நீ டார்ச்சர் தான் அனுபவிப்ப, புரியுதா, இனிமே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மரியாதையா ரூமை விட்டு வெளியில போடா, என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ற, என் பக்கத்துல படுத்து தூங்காது அப்படின்னு சொல்லி தலைக்கணியை தூக்கி அடிக்கிறா. பரவாயில்ல, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில அனுப்புனா அப்படின்னு அவன் சந்தோஷமா தான் வெளில போறான். இங்க பார்த்தா அதே கதை தான் நடக்குது. நம்ம ஹீரோயினும் வந்து தலைக்கணியை தூக்கி அடிக்கிறா. மரியாதையா வெளியில போ, என்னவோ சாமியார் மாதிரி நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு நீ பண்ற வேலை எல்லாம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவளும் கோவப்படுறா. ஆனா இது வரைக்கும் நான் கேட்டதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல, அது வரைக்கும் நீ வந்து என் பக்கமே வராது அப்படின்னு துரத்திடுறா. ஒருத்தன் பார்த்த பிறகுதான் நிம்மதியா இருக்கு, அப்பாடா இவனும் தலைக்காணியோட வெளில வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்றான், இது பார் உன் பொண்டாட்டிய ஒழுக்கமா அடக்கமா வச்சுக்கோ, அவளை ஓட விடாத, அவளாலதான் எல்லாம் அப்படின்னும் போது, என்னது அவளாலியா, உன் ஆளாலதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இவனுங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க. மறுநாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து ஹீரோவும் தம்பிக்காரனும் பேசுறாங்க. ஹீரோயினை பத்தி சொல்லு, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவ யாரோ ஒரு பையனை லவ் பண்றான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் அந்த பையன் ஏழை பையன், அவன் பெரிய இடத்து பையன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேரையும் பெருக்கணும்னு முடிவு பண்ணி ஹீரோயினை கூட்டிட்டு வந்தாங்க கட்டாயமா. அவ தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும் போது அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அவளுக்கு எல்லாமே மறந்துடுச்சு. ஏன் இப்போ வரைக்கும் வந்து அவளுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே வந்து பார்த்தா சும்மா கெத்தா ஒரு 10 காரோட போயிட்டு ஹீரோயினோட வீட்டுல இறங்குறான். அப்பதான் அவன் யாரு என்னன்ற எல்லா விஷயத்தையும் சொல்றான். நான் வந்துட்டு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், இதுக்கு மேலேயும் உங்களால என்னையும் அவளையும் பிரிக்கவே முடியாது, மேற்கொண்டு நீங்க வந்துட்டு என்னையும் அவளையும் பிரிக்கணும்னு நினைச்சு ஏதாவது பண்ணீங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே இவங்க 2 பேருக்கும் இவனே பணக்காரனா இருக்கான், போதுமே பணக்காரனை என் பொண்ணு கட்டினா போதும், அது யாரா இருந்தா என்ன அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஸ்டார்டிங்ல இருந்து அவன் பார்த்ததுல இருந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டா, நம்மள இவ வந்து தெரியாத மாதிரி நடந்துக்கிறா அப்படின்றதுனாலதான் இவன் பயங்கர கோபமாவே இருந்திருக்கான் அவன் மேல. அதே நேரத்துக்கு 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை கடத்திக்கிட்டு வந்துட்டாங்க. அடே எதுக்குடா இந்த வேலையை பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் போது, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, உன்னை கடத்தி ஏடா கூடமா எசுக்கு பிசுக்கா போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஒருத்தவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க, அதை தான் இப்போ நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ
அதறி அடிச்சுக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஆளுங்க கூட வரான். எங்க வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து அவனுங்க கூட விளையாடிக்கிட்டு அவனுங்களை தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுங்களா இதுக்கு மேல என்ன பிடிச்சி வைக்க முடியாதுரா அப்படின்னு சொல்றா. ஆனா இங்க ஹீரோ பதறிக்கிட்டு வந்து கத்துறான். அப்பதான் ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கு, நானே கொஞ்சம் நாள்ல செத்து போயிடுவேன், தயவு செஞ்சு அந்த பாவத்தை நீங்க ஏத்துக்காதீங்க, நம்ம ஒரு கேம் விளையாடலாம், அந்த கேம்ல நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களை நான் போலீஸ்ல எல்லாம் மாட்டி கொடுக்காம நானே வீட்டுக்கு போயிடுறேன், நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேட்டதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றா. அவனுங்களும் அதை நம்பிதான் ஹீரோயின் கூட விளையாட ஒத்துக்கிட்டானுங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளேயே பதட்டத்துல வந்துட்டு ஹீரோயினை போட்டு ஒருத்தன் அடிச்சிடறான் மண்டையில. இப்பதான் மண்டையில அடிப்பட்ட உடனே ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா ஹீரோயினோட அப்பாவோ அம்மாவோ அவளை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்க. யாரோ ஒருத்த ஏழை பையனை நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க காலேஜ்ல இருந்து எங்களுக்கு நியூஸ் வந்துடுச்சு, ஒரு ஏழை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவா வந்துட்டு நாங்க உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், முடியவே முடியாது, எங்களுக்கு அதிகமா டவுரி வேணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா ஓடுறா. வர காரை பார்க்காம விட்டுடுறா. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகுது அவளுக்கு. அதோட கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹீரோ வேக வேகமா ஓடி வரான். என்னாச்சு எதுக்காக இப்படி பதற அப்படின்னு கேக்குறான். ஆனாலும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவன் எவ்வளவு நம்மளை கெஞ்ச விட்டுருப்பான், கொஞ்சம் இவனையும் நம்ம கெஞ்ச விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னே தெரியல சார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவன் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு கூட டைம் கிடைக்கல. அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்காரி வந்து உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு கதறா. ஆமா யார் இந்த அங்கிள் அப்படின்னும் போது என்னது அங்கிளா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்கா பாக்குறான். உனக்கு உண்மையாவே இவர் யாருன்னு தெரியவே இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரிக்கும் கொஞ்சம் பயமாயிடுது. நீ இங்க இருந்து கிளம்ப, அவளை நான் பாத்துக்கிறேன், நானும் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை ஹீரோ அங்க இருந்து அனுப்பிடுறான். பேபி உனக்கு இன்னும் என்ன ஞாபகம் வரவே இல்லையா, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், மண்டையில அடிபட்டுச்சு இல்லையா அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கும், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, எப்பவுமே காலைல எழுந்த உடனே நீ வந்து என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லி கதையா விடுறான். அடப்பாவி நாசமா போனவன் எவ்வளோ கதை விடுறான் அப்படின்னு யோசிக்கிறா. பரவாயில்ல, நான் உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன், நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, நான் முடியாதுன்னு உன்னை ரிஜெக்ட் பண்ண, அப்ப கூட நீ என் காலில் விழுந்து கதறி கெஞ்சின, சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி தான் நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், நைட்டு டெய்லியும் நீ எனக்கு காலெல்லாம் அமுக்கி விடுவ தெரியுமா அப்படின்னு சொல்றான். நீ இங்கேயே தூங்கி ரெஸ்ட் எடு, நான் மறுபடியும் ஈவினிங் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். அடப்பாவி, இந்த அளவுக்கு அண்டா புழுகனா இருப்பேன்னு கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்கலையேடா அப்படின்னு இவ திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ எங்க போனா அப்படின்னு பார்த்தா இந்த சூசூவையும் இவனோட கசின் இருக்கால அவங்க 2 பேரையும் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணி ஹீரோயினை கடத்தியிருக்காங்க. அதாவது எப்பயுமே எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இதுங்க 2ம் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்குங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புனது வேற யாரும் இல்லை, சூசு தான். இவளுமே அதே காலேஜில் தான் படிச்சிருக்கா இவங்க கூட. ஹீரோயினை என்ன பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதையே நானும் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி கேமராவை எடுத்துட்டு வந்துடுறான் ஹீரோ. ஐயோ வேண்டாம் வேண்டாம், எல்லா தப்பையும் நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. கடைசியா ஹீரோ இவங்க 2 பேரையும் போலீஸ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு புருஷங்காரன் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ நீ எதுக்காக இங்க வந்த, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்பதான் தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னமும் ஹீரோ கூட பழகின விஷயம் எல்லாம் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப ஒன்றும் ஞாபகம் வரல. அதனால அவ என்ன சொல்றான்னா, என்ன மன்னிச்சிரு, நீ எனக்கு ரொம்ப ட்ரூவா இருக்க, ஆனா எனக்கு முழுசா எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றா. உனக்கு ஞாபகமே வரலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம லைஃபை வந்து ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ப்ரப்போஸ் பண்றான், ஹீரோயினுமே வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. 2 பேருமே ரொமான்ஸ் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் லைஃபே போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும் வந்து வெளியூருக்கு போயிருக்க டைம்க்கு கிளம்பி கிளப்புக்கு வந்துடுறாளுங்க. சின்ன பசங்களா தானே மாடல்ஸ் எல்லாம் வர வச்சிருக்க அப்படின்னும் போது, ஆமா 20-21 வயசு தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க.
ஏன் 20, 21 இன்னும் கொஞ்சம் சின்னதாக பார்க்க வேண்டியதானே? 15, 14 வயசுல போலீஸ் உங்களை போக்சோல உள்ள போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானுங்களா? இதுக்கு மேலே நாங்கள் எங்கடா சந்தோஷமா இருக்கிறதுன்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. உங்க 2 பேரோட டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு, நீங்க 2 பேரும் பிரெக்னெண்டா இருக்கீங்க, எங்க குடிச்சிருவீங்களோன்னு அவசரமா எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இவளுங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். ஐயோ குதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பிடிச்சிக்கிறானுங்க. இதை கேட்ட மாமியார் மொத்த கடையும் வாங்கிட்டு வந்த மாதிரி எக்கச்சக்கமா கிஃப்டா வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பில அப்படியே ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ரொமான்டிக்கா கிஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. அடே ராஸ்கல், மரியாதையா வெளியில வந்துரு, நீயும் உன் தம்பியும் இனிமே ஏன் கூட தான் நைட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, நானும் டாக்டர் தான், கொஞ்சமாச்சும் என்ன நம்பு அப்படின்னு சொல்றான். அப்படியெல்லாம் நம்பவே முடியாது, நீங்க 2 பேரும் என்னோட கண் பார்வையிலே தான் இருக்கணும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. சரி நான் வரேன் போ அப்படின்னு கத்துறான். 2 பேருக்குமே குழந்தை பிறந்துடுது ஒரு வழியா. அவங்க அம்மா பாவம் மங்குன்னு வீடு பூரா சுத்தி இந்த பசங்க சேட்டை தாங்க முடியல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் எங்க அப்படின்னு 2 குழந்தைய கேட்கும் போது என்னமா பண்றது, 4 பேருக்குமே வந்துட்டு ரொம்ப வேலை அதிகமா இருக்கு, அதனாலதான் பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனசுக்குள்ள 4 பேரையும் கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு 4 பேரும் சேர்ந்து ட்ரிப்பா போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க போல. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா 4 பேருமே வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு பொண்ணு, அதுக்கப்புறம் அவ பெஸ்டிக்கு பையன். பசங்க அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், அம்மா கிட்ட எல்லாம் போக கூடாது, 2 பேரும் அம்மாவெல்லாம் வந்து வெயிட் தூக்க முடியாது கொஞ்ச நாளுக்கு, புரியுதா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், மாமியார் மறுபடியும் ஒரு ஷாக்கு. என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? பரவாயில்ல விடு, 4 குழந்தைங்களா இருந்தா இன்னமும் நல்லாதான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்க மனசை தேத்திக்கிறாங்க. ஸோ இதோடைய இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த மூவில என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த மூவி வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருந்தது, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்றதுக்குமே ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா என் தொண்டை தான் சரியில்லை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.